السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவன் இந்த உலகத்திலே தனது வேதத்தை இறக்கி அதை தெளிவுபடுத்துவதற்காக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பி வைத்தான். அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். எந்த உம்மத்திற்கும் கிடைத்திராத, எந்த உம்மத்துகளுக்கும் நபியாக கிடைத்திராத முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அவன் ஆக்கி கொடுத்திருக்கின்றான். அதற்காக காலமெல்லாம் அல்லாஹ்விற்கு நாம் ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த நபியை தன்னுடைய ஹபீபாக அவன் எடுத்துக்கொண்டானோ, எந்த நபி தனக்கு மிகவும் பிரியமானவராக இருக்கிறார்களோ, அந்த நபியை தனக்கு பிரியமானவர்களுக்கே கொடுக்க ஆசைப்பட்டான். ஆதலாலே குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் தான் சிறந்த உம்மத் என்று அவன் கூறினானே, நமக்கே அவன் சிறந்த நபியான ஹபீபை நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹுவிற்கு நாம் காலமெல்லாம் ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த நபியை பிரியம் கொள்வது என்பது ஒவ்வொரு முக்மினின் மீதும் கடமை. அந்நபியு அவுலா பில் முக்மினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்கிறான் அல்லாஹ். உங்களுடைய நபியை நீங்கள் பிரியம் கொள்வது என்பது ஒவ்வொரு முக்மீன்களின் மீதும் கடமையாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பெருமானார் கூட அதை குறித்து சொல்லுகின்ற பொழுது, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன் என்று பெருமானார் சொன்னார்கள். உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், இவர்கள் யாவர்களை விடையிலும் நான் உங்களுக்கு அதிகம் பிரியமுள்ளவனாக இருக்காத வரையிலில் நீங்கள் உண்மையான முக்மீனை கொண்ட உங்களுடைய ஈமான் என்பது பரிபூரணம் அடையாது என்று பெருமானார் சொன்னாங்க. எனவே ரசூலுல்லாஹ்வின் மீது பிரியம் வைப்பது என்பது எல்லார் மேலையும் கடமையாக இருக்கிறது. அந்த வகையில பெருமானாரை புகழ்ந்து பாடி எத்தனையோ கவிஞர்கள் உலகத்திலே தோன்றினார்கள். அன்று ஹஸ்ஸான் இப்னு சாபித்தில் இருந்து தொடங்கி இன்று வரையிலும் உமர் புலவர் போன்ற பல்வேறு விதமான கவிஞர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் அவர்களை தோன்ற வைத்தான். எனினும் இமாம் ஷரஃபுத்தீன் முஹம்மது பூசரி ரஹ்மஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் பாடி அந்த புருதாவினை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகம் முழுவதிலும் பரப்பி வைத்தான். ஹஸரத் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்கள் எந்த அளவிற்கு ரசூலின் மீது இஷ்கோடு பாடினார்கள், ரசூலின் மீது இஷ்கோடு அவர்கள் காவியத்தை இயற்றினார்கள் என்கின்ற வரலாறுகள் எல்லாம் நாம் அறிந்த விஷயம்தான். அவர்கள் இயற்றிய அந்த புருதாவினை நாம் ஒவ்வொரு நாட்களிலும் 10 பைத்துகளாக பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். ரபீயுல் அவ்வலினுடைய மாதமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புருதாவினுடைய முழு அர்த்தத்தினையும் இந்த மாதத்தில் விளங்கி ஓதுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு ஆரம்பம் செய்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. மௌலாய, எனது இறைவனே, எனது எஜமானனே, சொல்லி நீ சலவாத்தை சொல்வாயாக, வசல்லிம் நீ சலாமையும் சொல்வாயாக, தாயிமன் எப்பொழுதுமே, அபதா நிலையானதாக நீ எப்பொழுதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ சலவாத்தை சொல்வாயாக. அலா ஹபீபிக, உனக்கு பிரியமாக இருக்கிறார்களே, உனது குறித்தானவர் அவரின் மீது எப்பொழுதுமே நிலையாக நீ சலவாத்தையும் சலாமையும் சொல்லிக் கொண்டே இருப்பாயாக.
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஹைரில் ஹல்கி குல்லிஹிமி, ஹைரி மிக சிறந்தவர்கள், அல் ஹல்கி படைப்புகளிலேயே சிறந்தவர்கள், குல்லிஹிமி படைப்புகள் அனைத்துகளிலும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்களே, அவர்களின் மீது உன்னுடைய சலாத்தையும் சலாமையும் நீ எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டு இருப்பாயாக என்று இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இங்கு சலவாத்தை கொண்டு ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்வார்கள், குல்லு அம்ரின் தி பாலில் லா யுப்தஉ பில்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து அலா ரசூலிஹி ஃபஹுவ அக்தா. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவார்கள், எந்த ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லாமலும் அல்லாஹ்வை கொண்டுள்ள ஹம்தை புகழை புகழாமலும் ஆரம்பிக்கப்படுகின்றதோ அத்துணை விஷயங்களும் பாதியிலேயே துண்டிக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே சொல்வார்கள். கண்ணிய ததக்குரி நினைவு கூறியதில் இருந்தா, ஜீரானின் அண்டை வீட்டுக்காரரை நினைவு கூறியதில் இருந்தா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தீசலம் என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் மதீனாவுக்கு பக்கத்துல இருக்குது. அந்த தீசலமினுடைய அண்டை வீட்டுக்காரரை நினைவு கூறியதில் இருந்தா, மஸஜ்த கலந்து விட்டது, தமஅன் கண்ணீர் கலந்து விட்டது, ஜரா ஓடக்கூடிய கண்ணீர், மிம்முக்குலத்தில் கண் படலத்தில் இருந்து ஓடக்கூடிய கண்ணீர், பிதமி இரத்தத்தை கொண்டு கலந்து விட்டது என்கிறார்கள். கண் படலத்தில் இருந்து ஓடக்கூடிய கண்ணீர் இரத்தத்தை கொண்டு கலந்து விட்டது என்கிறார்கள். தீசலம் என்ற ஊர் மதீனாவுக்கு பக்கத்துல இருக்குது. அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மதீனா ஷரீஃப் இருக்குது. இப்ப தீசலமினுடைய அண்டை வீட்டுக்காரர் என்கின்ற பொழுது, தீசலம் என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்க்காரர் அப்பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ்வைத்தான் அவர்கள் குறிக்கிறார்கள். ஆனால் சுத்தி வளைச்சு குறிக்கிறாங்க. கவிதைகள்ல இப்படி ஒரு முறை உண்டு. நேரடியாக ஒரு கவிஞரை நேரடியாக தன்னுடைய நேசரை குறிக்காமல் அப்படியே சுத்தி வளைச்சு கூறக்கூடிய முறை. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அருமையாக இந்த புருதாவினை இயற்றி இருக்கிறார்கள். அமின் ததக்குரி ஜீரானின் பிதீசலமி மஸஜ்த தமஅன் ஜரா மின் முக்லத்தின் பிதமி. தீசலமினுடைய அண்டை வீட்டுக்காரரை நினைவு கூறியதில் இருந்தா, கண் படலத்தில் இருந்து ஓடக்கூடிய கண்ணீர் இரத்தத்தை கொண்டு கலந்து விட்டது என்று கூறுகிறார்கள். அடுத்தபடியாக இரண்டாவது அடியிலே அம் ஹப்பதி அர்ரீஹு, அம் ஹப்பதி ரீஹு மின் தில்காஇ காலிமத்தின் வஅௌமதல் பருக்கு ஃபில் வல்மாஇ மின் இளமி. அம் ஹப்பதி ரீஹு, அம் ஹப்பதி அல்லது வீசியதினாலா, அர்ரீஹு காற்று வீசியதினாலா, மின் தில்காஇ திசையில் இருந்து காற்று வீசியதினாலா, எந்த திசையில் இருந்து என்று பார்த்தால் காலிமா, காலிமா என்ற திசையில் இருந்து காற்று வீசியதினாலா அந்த கண் படலத்தில் இருந்து ஓடக்கூடிய கண்ணீர் இரத்தத்திலே கலந்து விட்டது என்று கேட்கிறாங்க. காலிமா அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. அந்த திசை அங்கிருந்து காற்று வீசும். அப்படியே காற்று மதீனாவிலே வீசி இவங்க இருக்கக்கூடிய அல் பூசிரிங்கிற இடத்துக்கு அப்படியே அந்த காற்று வரும். காலிமா என்ற திசையில் இருந்து அந்த காற்று வீசி மதீனாவிலேயும் பட்டு மதீனாவிலிருந்து அப்படியே யமன் தேசத்துல இருக்கக்கூடிய அல் பூசிருக்கு வரும். அப்ப இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, காலிமாங்கிற இடத்துல இருந்து வீசக்கூடிய காற்று ரசூலுல்லாஹினுடைய ரவுலா ஷரீஃபின் மீது பட்டு என்னுடைய இடத்திற்கு வருவதனால் முஹம்மது ரசூலுல்லாஹினுடைய வாடை எனக்கு அடிக்கிறது. அப்படி ரசூலுல்லாஹினுடைய வாடையை நான் நுகர்ந்ததினாலா கண் படலத்தில் இருந்து ஓடக்கூடிய கண்ணீர் இரத்தத்திலே கலந்து விட்டது என்று கேட்கிறார்கள். வஅௌமதல் அல்லது வஅௌமதல் பருக்கு மின்னல் வெட்டியதினாலா, வஅௌமல வெளிச்சம் பளிச்சென்று வெளிச்சம் அளிக்கிறது இல்லையா, மின்னல் வெட்டியதினாலா, ஃபில் வல்மாஇ இருளிலே மின்னல் வெட்டுகிறது. எங்கே? மின் இளமி இளம் என்ற மலைக்குன்று, இளம் என்றால் மலைக்குன்று என்று பொருள். இளம் என்ற மலைக்குன்றில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய இருளிலே ஒரு மின்னல் வெட்டுகின்ற பொழுது எப்படி பளிச்சென்று காட்டப்படுமோ அப்படி பளிச்சென்று காட்டப்பட்டதனால் உன்னுடைய கண் இருந்து கண்ணீர் இரத்தத்துல கலந்து விட்டதான்னு கேட்கிறாங்க. அதாவது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மின்னலை குறித்து பலவிதமான உவமைகளை அல்லாஹ் கூறுவான்.
குல்லமா அல்லாஹ் லஹும் மஷௌ ஃபீஹி என்கிறார். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு இந்த மின்னலினால் வெளிச்சங்கள் காட்டப்படுமோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் நடக்கிறார்கள். அவர்களை எப்பொழுது அவன் இருளிலே ஆக்கி விடுகின்றானோ அப்பொழுது அவர்கள் நின்று விடுகிறார்கள். மின்னல் இல்லாம இருக்கிறப்ப நின்றுறாங்க, மின்னல் வர்றப்ப அவங்க நடந்து போறாங்க. ஏன்? மின்னல் என்பது அல்லாஹ் மா ஹவுலஹு, அவைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவர்களுக்கு வெளிச்சம் எடுத்து காமிக்கும். அனாரத் என்பதாக குறிப்பிடுவார்கள் தப்சீர் ஜலாலைனில். அவர்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மின்னல் என்பது பளிச்சென்று வெளிச்சப்படுத்தி காண்பிக்கும். அதே போன்று இளம் என்ற மலை குன்று எப்பொழுதுமே மிகவும் இருட்டாகத்தான் இருக்கும். அந்த மலை குன்றுல ஒரு மின்னல் விழுந்துச்சு அப்படின்னா மொத்த மலைகளும் பளிச்சென்று மின்னலினால் தாக்கப்படும். அப்ப அதைத்தான் சொல்றாங்க, இருளிலே நான் இருக்கிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்னலை போன்ற அவர்களுடைய நினைவு எனக்கு வந்ததினாலா கண் படலத்தில் இருந்து ஓடக்கூடிய கண்ணீர் இரத்தத்திலே கலந்து விட்டது என்பதாக இமாம் அவர்கள் கேட்கிறார்கள். அம் ஹப்பத்திர் ரிஹு மின் தில்காஇ காலிமத்தின் வ அவ்மலல் பருக்கு ஃபில் அல்மாஇ மின் இலமி, இளம் என்ற மலை குன்றிலே அதனுடைய இருளிலே மின்னல் வெட்டியதினாலா அல்லது காலிமா என்ற திசையில் இருந்து காற்று வீசியதினாலா என்னுடைய கண்ணீர் கண்படலத்தில் இருந்து ஓடக்கூடிய கண்ணீர் இரத்தத்திலே கலந்து விட்டது என்று கேட்கிறார்கள். மூணாவது அடியில இவ்வளவு அழகாக கேட்கிறாங்க பாருங்க. ஃபமாலி ஐனைக இன் குல்தக் ஃபுஃபாஹமதா வமாலி கல்பிக இன் குல்தஸ்தஃபிக யஹிமி. ஃபமாலி ஐனைக, உன்னுடைய ரெண்டு கண்ணுகளுக்கும் என்னதான் பாச்சு? இன் குல்த, நீ சொன்னால், இக்ஃபுஃபா நிப்பாட்டு அப்படின்னு நீ சொன்னாலும், ஹமதா அது கண்ணீரை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. கண்ணீரை நிப்பாட்டு நிப்பாட்டு நீ உன்னுடைய கண்களுக்கு நீ சொன்ன பொழுதிலும் கூட அது கண்ணீரை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. வமாலி கல்பிக்க, உன்னுடைய இருதயங்கள் கல்புக்கு என்ன பாச்சு? இன் குல்த, நீ சொன்னால், இஸ்தஃபிக் சாந்தி பெறு, அமைதி பெறு என்று உன்னுடைய கல்புக்கு நீ சொன்னால், எஹிமி அது குமுறி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி இமாம் அவர்கள் கேட்கிறாங்க. பொதுவாவே காதலர்களுக்கு அப்படித்தான். அவர்கள் யாரின் மீது காதல் வைக்கிறார்களோ அந்த காதலிலேயே அவர்கள் மூழ்கி விடுவார்கள். அவர்கள் அறியாமலேயே பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இமாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது காதல் வைத்ததால் அவங்களுடைய கண்ணத்துல கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்லி கண்ணுல சொன்ன பொழுதும் கூட கண்ணு நிப்பாட்டுவதில்லை. மேலும் அவர்களுடைய கல்விடத்துல சாந்தி பெறு, அமைதி பெறு, அமைதி பெறு என்று சொன்ன பொழுதிலும் கூட கல்பு கூட அமைதி பெறவில்லை. எனவேதான் இமாம் அவர்கள் இவ்வாறு படிக்கிறார்கள், இரண்டு கண்களுக்கும் அமைதி பெறு, நிப்பாட்டு, கண்ணீரை நிப்பாட்டு என்று சொன்ன பொழுது அது கண்ணீரை கொட்டி கொண்டே இருந்தது. இரண்டு கல்புகளுக்கும் சாந்தி பெறு என்று சொன்ன பொழுது அது குமுறிக்கொண்டே இருக்கிறது என்பதாக கூறுறாங்க. நான்காவது அடியில அயஹசபு சப்பு, காதலன் எண்ணிக்கொண்டானா, அயஹசபு எண்ணிக்கொண்டானா, அஸ்ஸப்பு காதலன் எண்ணிக்கொண்டானா, அன்னல் ஹுப்ப நிச்சயமாக அவனினுடைய காதல் என்பது முன்கத்திமுன் மறைந்துவிடும் என எண்ணிக்கொண்டானா, மாபைன முன் சஜிமின், மாபைன மத்தியிலே முன் சஜிமின் சஞ்சலங்களால் வெளிப்படக்கூடிய கண்ணீர்களுக்கு மத்தியிலும், மின்ஹு அவனிடத்திலிருந்து சஞ்சலங்களால் வெளிப்படக்கூடிய கண்ணீர்களுக்கு மத்தியிலும், முழுதரிமி மேலும் நெருப்பை போன்று கொந்தளிக்கக்கூடிய இருதயத்திற்கு மத்தியிலும் காதலன் தன்னுடைய காதலை மறைத்து விடலாம் என எண்ணிக்கொண்டானா என்று கேட்கிறான். எப்படி அவர்கள் ஓமைப்படுத்துறாங்க பாருங்க. அயஹசபு சப்பு அன்னல் ஹுப்ப முன்கதிமுன் மாபைன முன்சஜிமின் மின்ஹு வ முதுதரிமி, கொந்தளிக்கக்கூடிய இருதயங்களுக்கு மத்தியிலும் சஞ்சலங்களிலால் வெளிப்படக்கூடிய கண்ணீர்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய காதலன் காதலை மறைந்துவிடும் என எண்ணிக்கொண்டுள்ளானா என்று கேட்கிறாங்க. அடுத்த அடி அஞ்சாவதுல கேட்கிறாங்க பாருங்க. லவ்லல் ஹவா, லவ்லா இல்லையானால், அல் ஹவா ஆசை மாத்திரம் இல்லையானால், லவ்லல் ஹவா காதல் ஆசை இல்லையானால், லம் துரிக் நீ வடித்திருக்க மாட்டாய், தமஅன் கண்ணீரை நீ வடித்திருக்க மாட்டாய், அலா தொலலின் ஒரு குட்டி செவருக்காக கண்ணீரை நீ வடித்திருக்க மாட்டாய்.
ரசூலுல்லாஹினுடைய மக்பரா, ரசூலுல்லாஹினுடைய அந்த ரவுலா, அதை பார்க்கணுங்கிறதுக்காண்டி நீ கண்ணீரை வடிக்க மாட்டப்பா. எதனால? காதலாசை இருந்ததுனாலதான் நீ வடிச்ச. காதலாசை மட்டும் இல்லை அப்படின்னா, காதல் ஆசை மட்டும் உன்னிடத்தில் இல்லாமல் போனால் நீ அந்த மாதிரி வடித்திருக்க மாட்டை அப்படின்னு சொல்லி அவர்களிடத்திலேயே அவர்கள் ஆலோசனை செய்கிறாங்க. வலா அரிக்த, மேலும் நீ விழித்திருக்க மாட்டாய், லி திக்ரி, நினைவு கூறுவதை கொண்டு, அல்பானி வல் அலமி, அலம் என்ற மலையையும் அல்பான் என்ற செடியையும் நினைவு கூறுவதற்காக நீ விழித்திருக்க மாட்டாய். நீ பாக்குறதுக்காண்டி விழித்திருக்க மாட்ட, நினைவு கூறுறதுக்காண்டி விழித்திருக்க மாட்டேன்னு இமாம் அவர்கள் சொல்றாங்க. அதாவது அல்பான் அப்படின்னா அது ஒரு செடி, மஞ்சு செடி என்பதாக சொல்வார்கள். அல்பான் என்ற செடி, அலம் என்ற ஒரு மலை இருக்குது. அலம் என்ற மலையிலத்தான் அந்த செடி வளரும். அததான் சொல்றாங்க, அந்த மலையில அந்த செடி வளர்ந்துருக்குது, அது அந்த மரம் வளர்ந்துருக்குது. அந்த மரத்தை பார்க்கும்போது அந்த மரத்தை பார்க்கறதுக்காக வேண்டி நீ விழித்திருக்கிறியான்னு கேட்கிறாங்க. அது மதீனாவுக்கு பக்கத்துல இருக்குது. அங்க போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல அல்பான் செடிகளையும் அந்த வளரக்கூடிய மலைகளையும் நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்தெல்லாம் பார்க்கணுமே, அதுக்காண்டி நீ முடிச்சிருக்கிறியான்னு கேட்கிறாங்க இமாம் அவர்கள். லவுலல் ஹவா லம் துரிக் தமஅன் அலா தலலின் வலா அரிக்த லிதிக்ரில் பானி வல் அலமி. அல்பான் என்ற செடியையும் அது வளரக்கூடிய மலையையும் நினைவு கூறுவதற்காகவா நீ விழித்திருக்கிறாய்? அல்லது குட்டி செவரின் மீது குட்டி செவருக்காக கண்ணீரை நீ வடித்திருக்க மாட்டாய். ஏன் தெரியுமா? உன்னிடத்தில் காதல் இருப்பதனால் நீ வடித்திருக்கிற. காதலாசை மட்டும் இல்லை அப்படின்னா நீ இந்த மாதிரி எல்லாம் செய்திருக்க மாட்டாய் என்பதாக இமாம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்து கேட்கிறாங்க பாருங்க, ஃபகைஃப துன்கிரு, எப்படிப்பா நீ மறுக்கிற, ஹுப்பன், காதலை நீ எப்படி மறுக்கிற, பஅதமா ஷஹிதத், காதலை சாட்சி சொன்னதற்கு பிறகு, பிகி, அந்த காதலை கொண்டு சாட்சி சொன்னதற்கு பிறகு காதலை எப்படி நீ மறுக்கிறாய்? அலைக்க, உன் மேல சாட்சி சொல்லியாச்சு. அலைக்க, உன்னின் மீது நீ கொண்டுள்ள அந்த காதலை கொண்டு சாட்சி சொன்னதற்கு பிறகு காதலை எப்படி நீ மறுக்கிறாய் என்று கேட்கிறார்கள். எது சாட்சி சொன்னது தெரியுமா? தூளு, நீதவான்கள். யாரு? அத்தமஇ வஸ்ஸகமி. அத்தம என்றால் கண்ணீர், வஸ்ஸகம் என்றால் சகீம், மனநோயாளி என்று சொல்வார்கள் இல்லையா? நோயும் கண்ணீரும் ஆகிய இரு நீதவான்கள் உன்னின் மீது அந்த காதலை கொண்டு சாட்சி சொன்னதற்கு பிறகு காதலை எப்படி நீ மறுக்கிறாய் என்பதாக இமாம் அவர்கள் கேட்கிறார்கள். அடுத்து பாருங்க, 7வது, வஅஸ்பத்தல் வஜ்து, மேலும் கவலை தரிபடுத்தி விட்டது. கவலை உன்னைய ஒரு இடத்துல விட்டுருச்சு. எந்த நிலையில உன்னை ஆக்கிருச்சு தெரியுமா? ஹத்தை, இரு ரேகைகளை ஆக்கிவிட்டது. என்ன இரு ரேகைகள்? அபுரத்தின், கண்ணீர் என்ற ஒரு ரேகையையும், வலனன் மிஸ்லல் பஹாரி, வலனா அப்படின்னா மஞ்சள் படர், மஞ்சள் படர் என்கின்ற ரேகையையும் கண்ணீர் என்கின்ற ரேகையையும் ஆகிய 2 ரேகைகளை உன்னிடத்திலே வஜுது, அந்த கவலை என்பது தரிபடுத்தி விட்டது. மஞ்சள் படர் அப்படின்னா இந்த ரொம்ப மஞ்சளித்து போகிறதாக சொல்லுவாங்க. மிஸ்லல் பஹாரி சொல்றாங்க பாருங்க, மிஸ்லல் பஹாரி, கோடை காலத்தை போன்று. கோடை காலம் வந்துச்சு அப்படின்னா எப்படி வெளியில எல்லா இடங்களும் சூரியனுடைய அந்த படர்பட்டு மஞ்சளித்து போகுமோ, எல்லா இடங்களும் எப்படி மஞ்சளா தெரியுமோ, அதை போன்று உன்னுடைய கண்ணங்கள் எல்லாம் மஞ்சளித்து விட்டது. அலா ஹத்தைக்க, அந்த 2 ரேகைகளும் என்ன பண்ணிருச்சு? அலா ஹத்தைக்க, உன்னுடைய கன்னத்தின் மீது பதித்து விட்டது. உன்னுடைய கன்னத்தின் மீது 2 ரேகைகள் பதித்து விட்டது. எது தெரியுமா? கண்ணீர் என்ற ஒரு ரேகையையும் மஞ்சள் படர் என்கின்ற ஒரு ரேகையையும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கண்ணத்தை பார்த்தா மஞ்சள் படரை போன்று இருக்குது, அப்புறம் கண்ணீர் வருது, அதையும் பதிச்சிருச்சு. அந்த கண்ணீர் எப்படி தெரியுமா இருக்குது? வல் அனமி, செம்பன்னீர் மரத்தை போன்று இருக்குது. செம்மையான ஒரு மரம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு மரம் எப்படி இருக்குமோ அதை போன்று உன்னுடைய கன்னத்துல இருந்து கண்ணீர் வருதுங்கிறாங்க. அதை போன்று கோடை காலத்தை போன்று உன்னுடைய கண்ணம் மஞ்சளிச்சுங்கிறாங்க. மஞ்சளும் சிவப்பும் வச்சீங்கன்னா கண்ணுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அது இயற்கையில நீங்க ரசிச்சு பாருங்களேன். ஒரு கோடை காலம் இருக்குது, அந்த இடத்துல சூரியனுடைய படர்கள், சூரியனுடைய அந்த ஒளி வீசுது, அப்படியே அங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்கள் மீதும் படுது. அந்த மரங்கள் எல்லாமே சிவப்பு மரங்களா இருக்குது. இப்ப அந்த சூரியனுடைய அந்த மஞ்சள் நிற
அந்த படர்கள் அந்த மரத்தின் மீது படும்போது இந்த சிவப்பு நிற மரங்களுடைய அந்த சிவப்பு நிற காட்சியும் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். இயற்கையை ரசிப்பவர்களுக்கு அது தெரியும். இமாம் அவர்கள் இயற்கையோடு ஒப்பிட்டு தன்னை எழுதுகிறார்கள். அசுபத்தல் வஜுது, கவலை தரிபடுத்தி விட்டது. ஹத்தை, 2 ரேகைகளை தரிபடுத்தி விட்டது. அபுரத்தின், கண்ணீர் என்ற ஒரு ரேகையையும், வலனன் மிசில மலனன், மஞ்சள் படர் என்கின்ற ஒரு ரேகையையும். அந்த வலனன் மஞ்சள் படர் எப்படி தெரியுமா இருக்குது? மிசிலல் பகாரி, கோடை காலத்தை போன்று இருக்குது மஞ்சள் நிறமாட்டு. அலா ஹத்தைக்கு, எதன் மீது தரிப்படுத்தி விட்டது? உன்னுடைய கன்னத்தின் மீது தரிப்படுத்தியது. மேலும் அங்க அபரத்தின் சொல்லி கண்ணீருக்கு சொன்னாங்க இல்லையா, கண்ணீர் எப்படி தெரியுமா இருக்குது? வல் ஆலமி, பன்னீர் மரத்தை போன்று இருக்குதுங்கிறாங்க. இந்த அர்த்தம் எப்படி வைக்கணும் அப்படின்னா, அசுபத்தல் வஜுது, கவலை தருப்படுத்தியது. ஹத்தை, 2 ரேகைகளை. என்ன ரேகைகளை? அபரத்தின் மிஸ்லல் ஆலமி, செம்பன்னீர் போன்ற கண்ணீர் துளிகளை, செம்பன்னீர் மரங்கள் போன்ற கண்ணீர் துளிகளை தரிப்படுத்தியது. மேலும் வலனன் முத்தலல் பகாரி, கோடை காலத்தை போன்ற மஞ்சள் நிற அந்த நிறங்களுடைய அந்த கண்ணங்களையும் உனக்கு தரிப்படுத்திருச்சு. எங்க? அலா ஹத்தைக்க, உன்னுடைய 2 கண்ணங்கள்ல கண்ணீரும் ஓடுது, அப்படியே அந்த மஞ்சள் படரும் உன்னுடைய கண்ணத்துல இருக்குது. அதைத்தான் இமாம் அவர்கள் குறிக்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, நாம் சரா, ஆம் சரா, ஊடுருவி விட்டது, கடந்து விட்டது. தைஃபு, அவரை பற்றிய நினைவு உன்னுடைய தூக்கத்திலே, ரசூலுல்லாஹ்வை பற்றிய நினைவு தூக்கத்திலே ஊடுருவி விட்டது. மன் அஹுவா, நீ யாரை காதலித்தாயோ அவரை பற்றிய நினைவு உன்னுடைய தூக்கத்திலே ஊடுருவி விட்டது. எனவே நீ தூங்காம முடிச்சுக்கிட்டே இருந்த அப்படிங்கிறாங்க. தூக்கத்துல ரசூலுல்லாஹ் பற்றிய நினைவு வந்ததுனால இவங்களை தூங்க விட மாட்டேங்குது. ஒரு காதலன் அப்படித்தானே, தன்னுடைய காதலியை அவன் நினைக்கும் காலமெல்லாம் தூங்க மாட்டான், தூக்கமே வராது. ரசூலுல்லாஹ் மீது இவர்களுக்கு காதல் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ்வை அவர்கள் நினைத்ததனால் தூங்காமல் அவங்க விழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வல்ஹுப்பு, சொல்றாங்க பாருங்க, நிச்சயமாக காதல் என்பது யஅதரிது, குறுக்கிடத்தானே செய்யும். அல்லதாத்தி, இன்பங்களிலே குறுக்கிடும். பில் அலமி, துன்பத்தை கொண்டு குறுக்கிடும் என்கிறார்கள். காதல் வந்துருச்சு அப்படின்னா இன்பமான விஷயங்கள் கூட அவருக்கு துன்பமாத்தான் தெரியுங்கிறார்கள் இமாம் அவர்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இமாம் அவர்கள் அழகான முறையில தன்னுடைய கவிதைகளை தன்னிடத்திலேயே கேட்பதை போன்று அவர்கள் ஊமைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவங்களே அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீ என்னப்பா மறைச்சுக்கிட்ட, நீ நான் வந்து மறுக்கிற, நீ என்ன காதல் ஆசை நீ இல்லைன்னா நீ கண்ணீரை வடிச்சிருக்க மாட்ட அப்படின்னு இமாம் அவர்கள் தன்னிடத்திலேயே கேட்கிறார்கள். இது அழகான ஒரு கவிதையுடைய முறை. அடுத்து பாருங்க, யாலா இமி ஃபில் ஹவா, யாலா இமி, என்னை பழி சொல்பவனே, ஃபில் ஹவா, ஆசையிலே, காதல் ஆசையிலே, என்னுடைய காதலிலே என்னை பழி சொல்பவனே. அல் உதிரியே, என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? அல் உதிரியே, உதிரியுடைய காதல் என்கிறார்கள். உதிரி காதலிலே என்னை பழி சொல்பவனே. உதிரி அப்படின்னா அன்றைய காலத்துல யமன் தேசத்துல பனு உக்ரா அப்படின்னு சொல்ற ஒரு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். அந்த பனு உக்ராவுடைய கோத்திரத்தார்கள் ஏதாவது ஒருத்தவங்க மேல காதல் வச்சுட்டாங்கன்னா அவர்களை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. கடைசி வரையிலும் யாரின் மீது காதல் வைத்தார்களோ அவங்க கூடயே தான் இருப்பாங்க. ஆனா மௌத்து வந்தாதான் அவர்கள் இருவரையும் பிரிக்க முடியும். அந்த அளவிற்கு காதல் என்று சொன்னாலே உதிரி காதல் தான். நீ அதான் கேட்பாங்க அந்த காலத்துல, ஏதாவது ஒரு காதலன் ஒரு காதலியை காதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல கேட்பாங்க, பிரிஞ்சிருங்க 2 பேரும், இது என்ன பெரிய உதிரி காதலா நீங்க பண்ணிட்டீங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு கேட்பாங்களாம். அன்றைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துல திஹியத்துல் கலபி என்ற சஹாபி இருந்தார்கள் இல்லையா? மிக அழகான ஒரு சஹாபி, அழகிய தோற்றமுடையவர்கள் என்பதாக ஹதீசுகளிலே வருகிறது. திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரூபத்தில் தான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகிய ஒரு நபித்தோழர் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அரசு நாட்டுகளுக்கு, எந்த அரசருக்காவது கடிதத்தை, இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினால் அதற்கு தூதுவராக திஹியத்துல் கலபி அவர்களை ரசூலுல்லாஹ் நியமிப்பார்கள். அபிசீனியா நாட்டு மன்னருக்கு கூட, நஜ்ஜாசிக்கு கூட திஹியத்துல் கலபியை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதை போன்று ரோம் தேசத்தில் இருக்கக்கூடிய மன்னர்
ஹெர்குலிஸ் அவர்களுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திஹியத்துல் கலபியை அனுப்பித்தான் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை விடுத்தார்கள். அப்ப திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வந்தாங்கன்னா எல்லாருமே அவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம், அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். அப்ப திஹியத்துல் கலபி இறந்ததற்கு பின்பு மக்களிடையெல்லாம் அப்படி சொல்லுவாங்களாம், நீ என்ன பெரிய அழகு, திஹியத்துல் கலபி மாதிரி நீ அழகா அப்படின்னு கேட்பாங்களாம். இன்று வரையிலும் அரபு தேசங்களிலே சில இடங்களில் பேச்சுக்கள் இருக்கிறது, அது என்ன பெரிய திஹியத்துல் கலபி மாதிரி நீ என்ன அழகா அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். அதே போன்று நீ காதல் வைக்கிறிய, நீ என்ன உதிரி காதலா வச்சுட்டேன்னு கேட்பாங்க. அதைத்தான் இமாம் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க பாருங்க. யாலா இமி ஃபில் ஹவல் உதிரி, என்னுடைய காதல் உதிரி காதல் தான்ப்பா. அப்படிப்பட்ட என்னுடைய உதிரி காதலிலே கூரை சொல்பவனே, என்னை பழித்துரைப்பவனே, மாதிரத்தன், அந்த உதிரி காதலிலே பழித்துரைப்பவனே, அது மன்னிக்க கூடியதுதான் என்கிறார்கள். என்னை உதிரி காதல் தான் நான் வச்சிருக்கிறேன், ஏன்னா உதிரி காதலா வச்சுட்டேங்கிற மாதிரி என்னை பழித்துரைக்கிற, நீ இப்படி சொன்னாலும் நீ மன்னிக்கப்படுவ, இது மன்னிக்க கூடிய ஒரு சொல்லுதான் அப்படிங்கிறாங்க. மின்னி இழைக்க, என்னை விட்டு நீ அகன்று விடுக என்கிறார்கள். யாரு குறை சொல்றானோ அவன்கிட்ட சொல்றாங்க, என்னை விட்டு நீ போயிருப்பா, மின்னி என்னை விட்டு, இழைக்க நீ அகன்று விடு, இழைக்க என்பதற்கு உன்னின் பக்கம் அகன்று விடு என்பதாகவும் அர்த்தம் கொள்வார்கள். அல்லது மின்னி இழைக்க, உன்னின் பக்கம் என்னிடத்திலிருந்து மன்னிக்க கூடியது, இப்படியும் அர்த்தம் கொள்றாங்க. மின்னி இழைக்க, என்னை விட்டு நீ அகன்று விடு, வலவ் அன்சப்த, நீ நீதவானாக இருந்தால், நீ நீதம் சொல்லக்கூடிய நடுநிலையானவனாக, நிஸ்பாக நடுநிலையானவனாக நீ இருந்தால், லம் தலுமி, நீ என்னை படித்திருக்க மாட்டாய் என்பதாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். என்னுடைய காதல் உதிரி காதலாங்கிற மாதிரி நீ என்னைய குறை சொல்லிட்டப்பா, என்னுடைய காதல் உதிரி காதல் தான், அதை நீ சொன்னதுனால, நீ குறை சொல்லி என்னை பழிப்பதுனால உன்னை நான் மன்னிச்சிடுறேன், நீ என்னை விட்டு போயிரு. நீ உண்மையானவனாக இருந்தா, நீ நீதவானாக இருந்தா, நடுநிலையானவனாக நீ இருந்தால் நீ என்னை பழித்திருக்க மாட்டாய் என்பதாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதத்துக்க ஹாலி, அதத்துக்க உனக்கு வரட்டும், ஹாலி என்னுடைய நிலை உனக்கு வரட்டும், அப்பதான் உனக்கு தெரியுங்கிறாங்க. அதத்துக்கு ஹாலி, எனது நிலை உனக்கு மீண்டு விடட்டும். லா சிர்ரி, மறைமுகமாக்குவது என்பது இல்லை, ரகசியப்படுத்துவது இல்லை. விமுஸ்தத்திரின், ரகசியத்தை மறைப்பதை கொண்டு இல்லை என்கிறார்கள். லா சிர்ரி, ரகசியம் என்பது இல்லை, விமுஸ்தத்திரின், மறைப்பதை கொண்டு இல்லை. ரகசியம் என்பது மறைப்பதை கொண்டு இல்லை. அதாவது உனக்கு தெரியாம நான் ரகசியப்படுத்தினேன் அப்படின்னா அந்த மாதிரி ரகசியத்தை என்னால மறைக்கலாம் முடியாதுப்பா. என்கிட்ட இருக்கக்கூடிய காதலை நீ பழி சொல்ற, என்னைய கோல் சொல்ற, என்னைய பழி துரைக்கிற அப்படிங்கிறதுனால உனக்கு தெரியாம என்னுடைய காதலை எனக்குள்ளே நான் மறைச்சு வச்சுக்கலாம் அப்படின்னா அது முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. லா சிர்ரி பி முஸ்தத்திரின், என்னுடைய ரகசியம் மறைக்க கூடியது இல்லை. அனில் உஷாத்தி, யாரை விட்டும், என்னை கோல் சொல்கிறானே அவனை விட்டும் என்னுடைய ரகசியத்தை மறைக்க முடியாது. நீ குரல் சொன்னாலும், குறை சொன்னாலும், பழி சொன்னாலும் உன்னைய விட்டுட்டு என்னால என்னுடைய ரகசியத்தெல்லாம் மறைக்க முடியாது. இது தெய்வீக காதல் அப்படிங்கிறாங்க. வலா தாஇ, மேலும் நோய் என்பது இல்லை, பி முன்ஹசிமி, நீங்க கூடியதை கொண்டு இல்லை என்கிறார்கள். என்னுடைய நோய் நீங்காது அப்படிங்கிறாங்க. காதல் நோயில நான் பீடிக்கப்பட்டுட்டேன், இந்த நோய் என்னைக்குமே போகாது, அதே மாதிரி என்னுடைய ரகசியத்தையும் என்னைக்கும் மறைக்க முடியாதுங்கிறாங்க. வலா தாஇ பி முன்ஹசிமி, நோய் என்பது என்னை விட்டு நீங்க கூடியதை கொண்டும் இல்லை என்கிறார்கள். அடுத்து பாருங்க, மஹலுதனி, எனக்கு உபதேசம் செய்பவனே, அந்நுஸஹ, கலக்கமற்ற உண்மையான உபதேசத்தை செய்பவனே, அந்நுஸஹ நசீஹத், உபதேசத்தை செய்பவனே, கலக்கமற்ற உபதேசத்தை எனக்கு உபதேசமாக செய்பவனே, லாக்கின் என்றாலும், லஸ்து நான் இல்லை, அஸ்மஉஹு அந்த உபதேசத்தினை கேட்கக்கூடியவனாக நான் இல்லை என்கிறார்கள். நீ எனக்கு என்ன உபதேசமோ செய்யற, இப்ப காதல் கொள்ளாத, காதல் கொள்ளாதன்னு சொல்லி நீ எனக்கு என்னென்னமோ நீ சொல்ற, ஆனா நீ என்ன சொன்னாலும் என்னுடைய காதலை நான் வாங்கிக்கிற மாதிரி இல்ல. என்ன நான் அந்த அளவுக்கு நான் காதல்ல பீடிக்கப்பட்டுட்டேங்கிறாங்க. என்ன இன்னல் முஹிப்ப, நிச்சயமாக காதலன், அனில் உத்தாலி ஃபி சமமி, அனில் உத்தாலி பழித்துரைப்பவனை விட்டும், ஃபி சமமி செவிடனாகவே இருக்கிறான், செவிட்டிலே இருக்கிறாங்கிறாங்க. இது பொதுவாகவே இமாம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு காதலன் அவன்கிட்ட போய் நீ என்னத்தை தான் நீ சொன்னாலும் அவன் கண்ணுக்கு நீ தெரிய மாட்ட, அவனுடைய கண்ணுக்கெல்லாம் நீ தெரிய மாட்ட, ஏன்னா அவன் ஃபுல்லும் காதலுடைய எண்ணத்துலதான் இருப்பான் அப்படிங்கிறதாக சொல்லுவாங்க. லைலா மஜ்னுனுடைய ஒரு கதை நமக்கு தெரியும். லைலா மஜ்னுனுடைய கதையில நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒருத்தர் தொழுது கொண்டு இருப்பார். லைலா அந்த இடத்துல, லைலாவுடைய நினைப்புல மஜ்னூன் அவர்கள் அந்த இடத்துல கடந்து போவாங்க. தொழுது கொண்டு இருப்பாரு, அப்படியே ஊடையில அப்படி கடந்து போவாரு.
தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்பாரு, என்னப்பா தொழுதுகிட்டு இருக்கங்க உனக்கு புத்தி இல்லையா? தொழுதுகிட்டு இருக்கிற நீ பார்த்தா தெரியலையா? என்னைய பார்த்தா தெரியலையா? தொழுதுகிற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன ஊழல கடந்து போறியன்னு கேட்கிறாரு. என்னையா மஜ்னூன் சொன்னாங்களாம், லைலாவுடைய சிந்தனையில் இருந்த எனக்கு நீங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா அவங்க காதல் வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய காதலியை மஜ்னூன் நேசிக்கின்ற பொழுது சுத்தி இருக்கிற எதுவுமே அவங்களுக்கு தெரியல, எல்லாமே குருடாவே தெரிஞ்சிச்சு. இப்ப அவர் ஏதாவது பேசியிருந்தாலும் கூட அது செவிடாதான் செவிட்டுலதான் அவங்களுக்கு விழுந்திருக்கும். லைலாவினுடைய எண்ணத்தில் இருந்த எனக்கு நீ தெரியவில்லை, அல்லாஹ்வினுடைய எண்ணத்தில் இருந்த உனக்கு எப்படி நான் தெரிந்தேன் என்று அவர்கள் கேட்டார்கள். இப்போ தொழுகும் போது நம்ம எந்த அளவுக்கு தொழுகணும் பாருங்க. அதைத்தான் இமாம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, இன்னல் முஹிப்ப, நிச்சயமாக காதலன், அனில் உத்தாலி, அவனை பழித்துரைப்பவர்களை விட்டும், ஃபி சமமி, செவிட்டிலே இருக்கிறான் என்கிறார்கள். எனக்கு நீ என்னதான் கலக்கமற்ற உபதேசத்தை நீ செஞ்சாலோ, லாகின் அஸ்மஹு, அதனை கேட்கிறவனாக நான் இல்ல. இன்னல் முஹிப்ப, நிச்சயமாக காதலன் ஆகிறவன், அனில் உத்தாலி ஃபி சமமி, தன்னை பழித்துரைப்பவனை விட்டும் செவிட்டிலே தான் இருக்கிறான் என்கிறார்கள். அடுத்து பாருங்க, இன்னி இத்தஹம்து, இன்னி தஹம்து நஸீஹ ஷைபி ஃபி அதலி வஷ்ஷைபு அபஅது ஃபி நுஸஹின் அனித் துஹமி. இன்னி, நிச்சயமாக நான், இத்தஹம்து, சந்தேகம் கொள்கிறேன், நஸீஹ, உபதேசத்தினை, நசீஹத்தை, உபதேசத்தினை நான் சந்தேகம் கொள்கிறேன். அஷை, இவ்வளவு நேரம் யாரோ ஒருத்தன் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கான், பழி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்கல்ல, அதை இப்பதான் இமாம் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க பாருங்க. இன்னி இத்தஹம்து நஸீஹ, நான் சந்தேகம் கொள்கிறேன், ஒரு உபதேசத்தை சந்தேகம் கொள்கிறேன். யாருடைய உபதேசம் தெரியுமா? அஷைபி, நரைமுடியினுடைய உபதேசத்தை நான் சந்தேகிக்கிறேன் என்கிறார்கள் இமாம் அவர்கள். ஏன்னா யாருக்கு வயசாயிருச்சோ, இயல்பாக வயசாயிருச்சு அப்படின்னா நரைமுடி வரும். நரைமுடி எப்ப வருதோ அது ஒரு உபதேசம் செய்யுமா, பா மரணம் நெருங்கிருச்சு, நீ சீக்கிரம் மரணமாக போகிற, நல்லமலை செஞ்சிருக்கிறியா, நல்லமலை செய்யி, நல்லமலை செய்யி என்று ஒரு இடத்துல கேட்கும். தேவையில்லாத ஒரு விஷயத்த நீ செஞ்ச அப்படின்னா, எதுக்குப்பா தேவையில்லாத செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அல்லாஹ் உன்னை அழைக்க போகிறான், நாட்கள் கம்மியா இருக்கு, நல்லதை செய்யி, நல்லதை செய்யி என்று உன்னிடத்திலே நரைமுடி என்பது உபதேசம் செய்து கொண்டிருக்கும். அதான் அந்த இடத்துல சொல்றாங்க நசீஹா ஷைபி, நரைமுடியினுடைய உபதேசம். மரணத்தை கொண்டு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்குது நரைமுடி, அந்த உபதேசத்தை சொல்றாங்க. சொல்லுவாங்க இல்லையா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யானை வர்றதுக்கு முன்னாடி, யானை வரக்கூடிய இடத்துல இருந்து அதனுடைய ஓசை வரும், அதனுடைய மணி ஓசை, அது கழுத்துல மணி கட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த மணி ஆடுற சத்தம் ஃபர்ஸ்ட் வரும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிடணும் இந்த இடத்துல யானை வருது அப்படிங்கிறதாக. அதைத்தான் இமாம் அவர்கள் சொல்றாங்க, நரைமுடி வந்ததற்கு பின்னால் மரணம் வரும் என்பதை நரைமுடியின் உபதேசத்தை வைத்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஃபி அதலி, அது நீதமான விஷயத்தில தான் எனக்கு என்ன பண்ணுது, அதலி, என்னை பழித்துரைப்பதிலே நிறைமுடியானதை உபதேசம் செய்கிற அந்த விஷயத்துல நான் சந்தேகம் கொள்கிறேன் என்கிறார்கள். உத்தால், இன்னி இத்தஹம்து, நிச்சயமாக நான் சந்தேகிக்கிறேன், நசீஹா ஷைபி, நரைமுடியினுடைய உபதேசத்தை, ஃபி அதலி, என்னை பழித்துரைக்கும் விஷயத்திலே நரைமுடி செய்யக்கூடிய உபதேசத்தினை நான் சந்தேகம் கொள்கிறேன். அது என்னை பழித்துரைக்குது. என்ன சொல்லுது, வயசாகி போச்ச, இந்த நேரத்துல போய் நீ இப்படி உன்னை வாட்டிக்கிறிய, ஏதாவது நல்ல அமல் செஞ்சிருக்கிறியா, தொழுதிருக்கிறியா, ஓதி இருக்கிறியா, அதை போய் செய்யப்பா, மரணம் நெருங்கிருச்சு, சீக்கிரம் போயிருவ என்று என்னை பழித்துரைக்கின்றது. நான் செய்யக்கூடிய ரசூலின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய காதலை என்னுடைய நரைமுடியானது என்னை தடுக்கிறது, எனக்கு உபதேசம் செய்வதை போன்று என்னை பழித்துரைக்கிறது என்கிறார்கள். வஷ்ஷைபு, சொல்லிட்டு சொல்றாங்க, வஷ்ஷைபு, அந்த நரைமுடியானது, அபாது ஃபி, அபாது, மிக தொலைவிலே இருக்கிறது, ஃபி நுஸஹின், உபதேசம் செய்வதிலே, அனித்துஹமி, உபதேசம் செய்வதிலே நரைமுடியானது எனக்கு மிக தொலைவிலே இருக்கிறது. எதை விட்டும் தெரியுமா? அனித்துஹமி, என்னுடைய சந்தேகங்களை விட்டும் நரைமுடியினுடைய உபதேசம் என்பது மிக தொலைவு என்கிறார்கள். என்ன அந்த இடத்துல சொன்னாங்க இல்லையா, இன்னி இத்தஹம்து நஸீஹா ஃபி ஷைபி ஃபி அதலி, நரைமுடியினுடைய உபதேசத்துல நான் சந்தேகம் கொள்றேன்னு சொல்லி. இப்ப நரைமுடியினுடைய உபதேசம் என்னது? மரணம். மரணத்திலேயே நான் சந்தேகப்பட்டு இருக்கிறேன், அப்ப எப்படிப்பா என்று கேட்கிறார்கள். அதான் சொல்றாங்க, என்னுடைய சந்தேகத்திற்கும் நீ செய்யற உபதேசத்துக்கும் மத்தியில ரொம்ப தூரம். உன்னுடைய உபதேசம் என் பக்கத்துல வந்து என்னுடைய சந்தேகத்தை விளக்கணும் அப்படின்னா முடியாது, ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்குதுங்கிறாங்க. இந்த இடத்துல இமாம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. ரசூலின் மீது காதல் இருக்கும்போது மரணம் கூட அவர்களுக்கு தெரியவில்லை என்கின்ற வெளிப்படையான பொருள் புரியுது. உள்ரங்கமான பொருள் இமாம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க,
நரைமுடி என்பது உனக்கு மரணத்தை கொண்டு உபதேசம் செய்கிறது. எனவே நரைமுடியினுடைய உபதேசத்திற்கு அப்பால் நீ தப்பிவிட முடியாது. நீ கவனமாக இருந்து கொள், நீ தொழுது கொள், நீ ஓதிக்கொள், நன்மையான விஷயங்களிலே நீ ஈடுபட்டுக்கொள். எப்பொழுது நீ நரைத்தவனாக நரையுடையவனாக நீ மாறுகிறாயோ அப்பொழுதே உனக்கு மரணம் சமீபமாகி விட்டது என்பதை நீ தெரிந்து கொள் என்பதாக இமாம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இன்றைய தினம் நாம் பார்த்த 12 அடிகள், அமீன் ததக்குரியிலிருந்து 12 அடிகள் பார்த்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இமாம் அவர்களுக்கு எப்படி காதலை கொடுத்தானோ அதை போன்றொரு காதலை நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நமக்கு தந்தரல் புரிவானாக. நாயகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களை பார்த்து கொண்டே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் இவ்வுலகிலும் நாளை மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹுவையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தரல் புரிவானாக. ஹவுலுல் கௌதர் தடாக்கிலே பெருமானாரினுடைய கரத்தினால் நீரருந்துகின்ற பாக்கியத்தையும் அவர்களுடைய ஷஃபாத்தையும் தந்தரல் புரிவானாக. இந்த நல்ல துவாக்களோடு இன்றைய தினத்தினுடைய 12 அடிகளை நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.